எத்தனை நல்ல மனிதர்களாக இருந்தாலும் அவர்களின் உண்மை இயல்பை காலம் நமக்கு காட்டிக் கொடுத்து விடும். காலம் எந்த காயங்களையும் ஆற்றுவதில்லை, அது நம் மனதை பக்குவப்படுத்துகிறது. உனக்கு ஒளி தேவையென்றால் நீதான் விளக்கேற்ற வேண்டும். உனக்கு நீயே ஒளியாயிரு. நன்றாக யோசித்து எடுக்கப்படும் முடிவுகளால் எந்த ஒரு துன்பமும் உன்னை வந்து சேர்வதில்லை. நீ நினைப்பது போலவே உன்னோடு பழகும் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. இங்கு அவரவர்களுக்கு ஒரு குணமும் கொள்கையும் உண்டு. வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கிறதே என்று வேறொன்றை தேடாதே, அது வேதனையாக இருக்கும். நேரம் வரும்போது உன் பாரம் எல்லாம் தன்னால் விலகும். உன்னுள் அமைதி வந்து நெஞ்சம் இலகும். காத்திரு. இன்று உன்னால் சிரித்தவர்கள் நாளை உனக்காக அழுதால் நீ வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமானது. உன்னுள் இயல்பாக வரும் ஆசைகளை விட பிறரால் தூண்டப்பட்டு வரும் ஆசைகளே உனக்கு அதிக துன்பத்தை தரும். இடம் கொடுக்காதே. கவனமாக கையாளப்படாவிட்டால் மீண்டு வர முடியாத அளவுக்கு நொறுங்கிப் போகும் வாழ்க்கை என்னும் கண்ணாடி. முடியும் என்ற சொல்லில் இருப்பது வெற்றி மட்டுமல்ல, வரலாறும்தான். அதிகாரத்தை விட அன்பால் முயற்சி செய்தால் உடன் இருப்பவர்களின் மனதை நீ எளிதில் ஆட்சி செய்யலாம். பொய் என்னும் ஆடையை போட்டுக்கொள்ளாதே. என்றோ ஒரு நாள் மானம் இழந்து அதனால் அவமானம் ஏற்படும். தலைகுனிந்து செல்லாதே. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வார்த்தைகளை நீ கொஞ்சம் சல்லடை செய்து வைத்துக்கொள். எங்கே எதை பேசணும் என்று உன்னுடைய வாழ்க்கைக்கு அது உதவியாக இருக்கும். நம்பிக்கை ஒளி உன்னுள் மங்கிப்போனால் வாழ்க்கை என்னும் இருள் உன்னை பயமுறுத்தி கொண்டே இருக்கும். மனம் தளராதே நீ எதற்கும். நீ செய்த தவறுகளால் உனக்கு வரும் துன்பத்தை மறுக்காமல் ஏற்றுக்கொள். மீண்டும் அதை செய்யாதவாறு உன்னை மாற்றிக்கொள். பசிக்கு வாடுபவர்கள் பழையதை கூட உண்டு மகிழ்கிறார்கள். ருசிக்கு ஏங்குபவர்களோ திருப்தியில்லை என்று தினம் ஒன்றை தேடி துன்பம் அடைகிறார்கள். யாரும் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள். அது உங்களை தவறான பாதையில் அழைத்துச் செல்லும். பல துன்பங்களால் நாள்தோறும் கொல்லும். உங்களை ஏமாற்றியவருக்கு ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு விலகி விடுங்கள். இன்று எனக்கு, நாளை உனக்கு.